ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் நல்லாவே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ரிசல்ட்ஸ் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தனால தவிர மிச்சம் எல்லா நாளுமே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிஃப்டி 50 ஒரு 468 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் வந்து 1608 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணாங்க. நிஃப்டி ஐடி வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது அந்த எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லேருந்து 6th வரைக்கும், அதாவது 4th எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் 6th டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி அந்த 3 நாள்லேயே நியர்லி 23,000 கோடிக்கு மேலே, கிட்டத்தட்ட 24,000 கோடி தாண்டி அவங்க விற்றுருந்தாங்க. எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 4,391 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம். டிஎஸ் வந்து 1,289 கோடிக்கு டிஎஸ் விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து அப்டேட். பஜாஜ் ஃபினான்ஸோட ஷேர் வந்து நல்லாவே ரேலியாக இருந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கும்போது 3% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட சப்சிடரி தான் அந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4,000 கோடி ஐபிஓ வர போகிறாங்க. ஐபிஓ ப்ளஸ் வந்து ஆஃபர் ஃபார் சேல் வர போகிறாங்க அப்படின்னு நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸு, அதாவது அவங்களோட பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுக்கான ஐபிஓவில் டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸுக்கான அந்த ஃபைலை வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 7,000 கோடி வந்து அவங்க ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறாங்க அந்த ஐபிஓ மூலமாட்டு, ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4,000 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஈக்விட்டி ஷேர் மூலமாட்டும், இன்னொரு 3,000 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலமாட்டும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு. இவங்க வந்து செப்டம்பர் 2025, அதாவது செபியோட அந்த ஆர்பியோட ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செப்டம்பர் 2025 அந்த இதை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கணும். ரிசர்வ் பேங்கோட டைம்லைன், அந்த ரெகுலேட்டரி டைம்லைன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 அந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கணும் இந்த என்பிஎஃப்சி கம்பெனியை. ஸோ இவங்க வந்து செப்டம்பர் 2025 அந்த காலகட்டத்துக்குள்ளே லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து 550 ரூபாலேருந்து 570 வரைக்கும் லிஸ்டிங் ப்ரைஸ் பேண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இவங்களோட என்பிஎஃப்சி கேட்டரிங் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைட் பிஸ்னஸ், கிட்டத்தட்ட 76.5 மில்லியன் கஸ்டமர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி இவங்க வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸை செபிட்ட வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டரில் வந்து அப்டேட்டு. இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் க்ளோசிங்கில் ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு, ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில். ஸோ இதில் வந்து அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டர் வந்து சில செலக்ட் யூனிட்ஸை வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. ரீகால் பண்ணால் அது அவங்களோட ஐக்யூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 2-வீலர் வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆக்டிவ் இன்ஸ்பெக்ஷனுக்காண்டி தான் ரீகால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீகால் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூலை 10, 2023 டு செப்டம்பர் 9, 2023 அந்த காலகட்டத்தில் மேனுஃபேக்சர் பண்ண யூனிட்ஸை வந்து அவங்க ரீகால் பண்ணியிருக்காங்க. அது செக்கப்புக்காண்டி தான், அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கம்பெனி தரப்பில் வந்து இன்ஸ்பெக்ஷன், அந்த ப்ரோஆக்டிவ் இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. கம்பெனி வந்து 0 காஸ்ட்டில் கஸ்டமர்ஸுக்கு வந்து இந்த ஸ்கூட்டர்ஸில், அந்த ஐக்யூப் ஸ்கூட்டர்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது அஃபெக்டட் ஆச்சுன்னா 0 காஸ்ட்டில் வந்து சரி பண்ணி தருவோம் கஸ்டமர்ஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிவிஎஸ் ஐக்யூபை பொறுத்தவரைக்கும் அப்டேட். இது டிவிஎஸ் மோட்டார்ஸ்லேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ்டோன் கொடுத்த அப்டேட். பிளாக்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஐடி கம்பெனி எம்ஃபோசிஸில் வந்து நியர்லி 15% ஆஃப் த ஸ்டேக்கை செல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6,697 கோடி வந்து சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேல்யூ உள்ள ஷேரு 15% ஆஃப் த ஸ்டேக்கு. ஸோ $803 மில்லியன் பிளாக் டீல் நடக்குது மண்டே. ஸோ பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ஒரு 17,000 கோடி வேல்யூ உள்ள ஐடிசியில் ஸ்டேக் வந்து 3.5% ஆஃப் த ஸ்டேக் வந்து செல் பண்ணாங்க. நியர்லி 17,000 கோடி வேல்யூ உள்ள டீல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளாக் டீல் வந்து எம்ஃபோசிஸில் இவங்க பிளாக்ஸ்டோன் வந்து நிகழ்த்த இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6,697 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெர்சன்டேஜ் இப்போ இந்த பிளாக்ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஃபோசிஸில் நியர்லி 45% ஸ்டேக் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டேக் இவங்க செல் பண்ணுறது மூலமாட்டு அவங்களோட பிளாக்ஸ்டோன் வந்து இந்த கம்பெனியில் ஸ்டேக் வந்து 40.4% கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எம்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ், கிளவுட் அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ், நெக்ஸ்ட் பேங்கிங், ஃபினான்ஷியல், இன்சூரன்ஸ் செக்டர், இந்த செக்டர்லாம் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட்டோட பெர்க்ஷைர் ஹேத்வேல வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் பெட்ரோலியம் அந்த கம்பெனியில் வந்து 2.57 மில்லியன் ஷேர் வந்து அடிஷ்னலாக பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட $150 மில்லியன் வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க இப்போ டோட்டலாட்டு பார்க்கும்போது 250.6 மில்லியன் ஷேர் வந்து அந்த எனர்ஜி ப்ரொடியூசர் ஆக்சிடென்டல் பெட்ரோலியமில் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அடிஷ்னல் 2.57 மில்லியன் வாங்கியிருக்காங்க. டோட்டலாட்டு 250.6 மில்லியன் ஷேர் வந்து அந்த எனர்ஜி ப்ரொடியூசர் ஆக்சிடென்டல் பெட்ரோலியமில் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா
$59.48 ஆட்டு ஃப்ரைடே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பெர்க்ஷயர் ஹேத்வே வந்து இந்த ஆக்சிடென்டல் பெட்ரோலியம் நியர்லி 28% ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்க்ஷயர் ஹேத்வே கொடுத்த அப்டேட். இவங்க வந்து இந்த ஜியோ தெர்மல் ஃபெசிலிட்டி எக்ஸ்ட்ராக்ட் லித்தியம் கலிஃபோர்னியாவில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்க்ஷயர் ஹேத்வே ஆக்சிடென்டல் பெட்ரோலியமை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட கோ ஃபவுண்டர் சச்சின் பன்சால் பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜியில் வச்சுருந்த ரிமைனிங் 7.5 ஸ்டேக்கை வந்து இவங்கள்ட்ட ஹீரோ மோட்டார் கார்ப்ட வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் சொல்லியிருக்காரு. இது வந்து நிக்கில் காமத் தான் சொல்லியிருக்காரு, ஜீரோதாவோட கோ ஃபவுண்டர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப்புக்கு வந்து 2.2% ஸ்டேக் வந்து ஏத்தர் எனர்ஜியில் 124 கோடிக்கு வந்து வாங்கினாங்க இவங்க ஹீரோ மோட்டார் கார்ப். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 7.5% ஸ்டேக் வந்து இவர் சச்சின் பான்சால் இந்த ஃப்ளிப்கார்ட்டோட கோ ஃபவுண்டர் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப்பே வித்துட்டாரு ஏத்தர் எனர்ஜியில் வச்சிருந்த ஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏத்தர் எனர்ஜி ஹீரோ மோட்டார் கார்ப் பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ₹70 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. இன்ட்ரிம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட மீட்டிங் வந்து ஃப்ரைடே நடந்துச்சு, அதில் தான் முடிவு எடுத்திருக்காங்க. ₹70 டிவிடெண்டு, ஃபேஸ் வேல்யூ ₹5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரெக்கார்ட் டேட் பார்க்கும்போது இந்த டிவிடெண்டோட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் வந்து June 18 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா June 30 ஆட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். யாரெல்லாம் அந்த ஷேர் வச்சுருப்பீங்களோ உங்களுக்கு ₹70 டிவிடெண்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாரன் குரூப்பை பொறுத்தவரைக்கும் அப்டேட். டாரன் குரூப் பார்த்தீங்கன்னா எனர்ஜி பிஸ்னஸ்ல இருக்கிறாங்க, அந்த ஃபார்மா செக்டார் பிஸ்னஸ்ல இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட் வந்து நல்லாவே ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துருந்தா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இவங்களோட மார்க்கெட் கேப்லேஷன் வெறும் ஒரே வருஷத்தில் டபுள் ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாரன் குரூப்போட இது மார்க்கெட் கேப்லேஷன் பார்த்தீங்கன்னா $10.8 பில்லியன் ஆட்டு, அதாவது இந்திய மதிப்பில் 90,230 கோடி ஆட்டு June 6, 2023 அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. ஸோ அதே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டாரன் குரூப்போட மார்க்கெட் கேப்லேஷன் $20 பில்லியன் தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1,68,000 கோடி கிட்ட ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மா டு எனர்ஜி பிஸ்னஸ் வந்து ஒரு நல்லாவே க்ரோத் காமிச்சிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 லிஸ்டட் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஒன்று ஃபார்மா, இன்னொன்று வந்து டாரன் ஃபார்மாசிட்டிகல்ஸ், டாரன் பவர் அப்படி இருக்கிறாங்க. இந்த டாரன் ஃபார்மாசிட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 2,838 அந்த ரேஞ்சில் ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் க்ளோசிங். நெக்ஸ்ட் டாரன் பவர் வந்து 1,492 கோடி, 1,492 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங்கில். டாரன் ஃபார்மா பார்த்தீங்கன்னா டாரன் ஃபார்மா வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் 33% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு லாஸ்ட். அவங்களோட ரிசல்ட்ஸ் ரெவன்யூ வந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருந்து. இவங்களோட ஃபார்மா செக்டர் நல்லாவே ஒரு க்ரோத் காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அதனால அவங்களோட மார்க்கெட் கேப்லேஷன் 2 கம்பெனியும் எனர்ஜி ஃபார்மா அந்த 2 செக்டரையுமே பார்க்கும்போது லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா நிலையே டபுள் மடங்கு அவங்களோட மார்க்கெட் கேப்லேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது டாரன் குரூப்பை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜியில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் 2 விண்ட் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டி 8,348 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதானி கிரீன் எனர்ஜி தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்ரீலங்காவில் மன்னார் டவுன், நெக்ஸ்ட் வந்து புனிரியன் வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல தான் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட டோட்டல் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 484 மெகாவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அரௌண்ட் வந்து 6,177 கோடின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த விண்ட் ஃபார்ம் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிரான்ஸ்மிஸ் எலக்ட்ரிசிட்டி டு கன்சப்ஷன் இது மூலமாட்ட அவங்களுக்கு ஒரு 2,407 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாட்டி 8,348 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்ரீலங்காலே லார்ஜஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷனோட எனர்ஜி செக்டரில் இது ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாட்டு பார்க்கும்போது அதானி கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் மேல வந்து இவங்க வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்டோட ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்திருந்தாங்க. 20 இயர் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இதுதான் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பவர் செக்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீலங்கா கவர்மெண்ட். ஸோ ஒரு ஐலண்ட் நேஷனில் நம்மளோட இந்தியாவோட ஒரு கம்பெனி அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 20 இயர் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் நெக்ஸ்ட் 8,348 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அதானி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா 0.0826 per கிலோவாட் per ஹவரில் வந்து அந்த டாலர், அதாவது $0.0826 per கிலோவாட் per ஹவர் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வந்து அதானி குரூப்போட செகண்ட் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க ரீசெண்டாக கொழும்பு போர்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்ட் வந்து கொழும்பு போர்ட்டில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் வந்து இந்த ஏப்ரல் 2024 ஒரு எக்ஸ்பென்ஷன் பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நியர்லி 2.3 ட்ரில்லியன் வந்து 2.3 ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சோலார் விண்ட் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி 2030க்குள்ள
இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான், எக்ஸ்பேன்ஷன் பிளான் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதோட டாலர் மதிப்பில் பார்க்கும்போது $27.6 பில்லியன் ஆட்டு வருது. ஸோ இது வந்து அதானி கிரீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில் வந்து அப்டேட் இவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு நியூஸ் வந்துருந்து மேன்கைண்ட் ஃபார்மா பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்டபிள்யூ குரூப்பை வந்து 13,000 கோடிக்கு வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. ஸோ இதில் வந்து டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸும் இதை வாங்குறதுக்கு ரேஸில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. பட் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் அதாவது அதை வாங்குறதுக்கு இந்த வீக்குள்ளே வந்து அவங்க பிட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இது ஒரு இன்டர்நேஷ்னல் போர்ட்ஃபோலியோ. ஸோ இவங்க டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் தரப்புலேருந்து என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் வாங்கலை, அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஆம் இல்லை அப்படி பதில் சொல்லலை. பட் வந்து கம்பெனி தரப்புலேருந்து முடிவு எடுத்துகிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் விசார்ட் இனோவேஷன் அண்ட் மொபிலிட்டி லிமிடெட்ல வந்து அப்டேட். இது ஒரு சின்ன கம்பெனி, உங்களோட ஷேர் ப்ரைஸ் 52 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இவி செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க, 2 வீலர் 3 வீலர் அந்த செக்மெண்ட்டில் இவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பிலிப்பைன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1.29 பில்லியன் வேல்யூவில் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இவங்களுக்கு பிலிப்பைன்ஸில் பியூலா இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் கிடச்சிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் உள்ள பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி அந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வாட் விசார்ட் இனோவேஷன் அண்ட் மொபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூப்ளியன்ட் ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. நேற்று நம்ம பார்த்துருந்தோம் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ யூஎஸ்எஃப்டிஏ பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் ஜூப்ளியன்ட் ஃபார்மாவில் இருக்கிற அவங்கள்ட்ட வாஷிங்டன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 அப்சர்வேஷன் வந்து இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஜூப்ளியன்ட் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஸ்டாக் ரீசஃபில் நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன் பார்க்கும்போது சனோஃபி இந்தியா பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்சூமர் ஹெல்த் கேர் பிஸ்னஸை தனியாட்டு டிமர்ஜ் பண்ணி அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரியாட்டு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட ஹெல்த் கேர் பிஸ்னஸை. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 13 இந்த டிமர்ஜர் வந்து 13 எஃபெக்டிவ்க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து அண்டர் கோயிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா வச்சு அது லிஸ்ட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க அவங்களோட ஹெல்த் கேர் பிஸ்னஸை தனியாக டிமர்ஜ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது சனோஃபி இந்தியா வந்து BSE 500 இண்டெக்ஸில் வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் உள்ள வராங்க, சனோஃபி இந்தியா வெளியே போகிறாங்க. BSE 150 மிட் கேப் இண்டெக்ஸில் ஜியோ ஃபினான்ஷியல் உள்ள வராங்க, நவீன் ஃப்ளூரைட் இன்டர்நேஷனல் வந்து வெளியே போகிறாங்க. BSE 250 லார்ஜ் மிட் கேப் இண்டெக்ஸில் ஜியோ ஃபினான்ஷியல் உள்ள வராங்க, நவீன் ஃப்ளூரைட் இன்டர்நேஷனல் வெளியே போகிறாங்க. BSE 250 ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் நவீன் ஃப்ளூரைன் இன்டர்நேஷனல் உள்ள வராங்க, சனோஃபி இந்தியா வெளியே போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூன் 13 சனோஃபி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்சூமர் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் தனியாக டிமர்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா வச்சு ஃபுல்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சனோஃபி இந்தியா ஜியோ ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.